ஹலோ, குட் மார்னிங். சில சமயம் நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு ஆப்பம் மேலே ஒரு கிரேவிங். சரி பார்த்தேன், 2 நாளாக இட்லி தோசை, இன்ஃபேக்ட் ஊத்தப்பம் கூட பண்ணிவிட்டோம். அப்புறம் கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாள், சோம்பலுக்கு வாழைப்பழம் தோலோடன்னு. அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா வாழைப்பழத்தை உரிக்க கூட சோம்பேறித்தனப்பட்டு சில பேர் அப்படியே முழுங்குவானோம். அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஜஸ்ட்டு இருக்கிற தோசை மாவு, கடைசி மாவை, கோகோனட் பவுடர் இருந்தது, சரின்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் இதில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஆப்பம் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. பெருசு தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணதுனால நல்ல ஆப்பமுக்கு ஒரு நல்ல வாசனையும் கிடச்சிது. சப்போஸ் இந்த கோகோனட் மில்க் பவுடர் அதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம நார்மல் மில்கில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாவில் போட்டு கொஞ்சம் இளநீரோ இல்லை தண்ணியோ விட்டு டைல்யூட் பண்ணி ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டுட்டு ஆப்பம் வைத்தாலும் சூப்பராக வரும். நான் நிறைய தடவை அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லை கோகோனட் மில்கே இருந்தது ரெடிமேடுனா அதையும் சேர்த்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் கோகோனட் பவுடரை மிக்ஸ் பண்ணி பாலாக்கின்ட்டு அப்புறம் தான் இதில் பண்ணினேன். ரொம்ப சூப்பராக வந்தது. எல்லாம் நம்ம இஷ்டம்தான். என்ன ஒன்று, ஆத்தென்டிக் ஆப்பம்லாம் கிடையாது, பரவாயில்ல, ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைன்னு. இட்ஸ் ஓகே, ஒன்ஸ் இன் அ வைல். உங்களுக்கும் வேணா பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கோ. பாய்.